ஹலோ அம்மா, நான் கல்யாண் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? கல்யாண், நீ எப்படிப்பா இருக்க? அம்மா, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். நான் ஊருக்கு வந்த உடனே நீங்க பார்த்த பொண்ணை போய் பார்த்து கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம். சந்தோஷம் தானே? அடுத்த வாரம் வந்துடுறமா. ஒரு நிமிஷமா பேச விடுறானா பாரு. ஹலோ அம்மா, நான் தான் ரமேஷ் பேசுறேன். சொல்லுப்பா. இங்க பாம்பேல இருந்து தான் பேசுறேன். பாம்பேல ஒரே வெயிலுமா, எங்க பார்த்தாலும் சூடு தாங்க முடியல. பாம்பேல எல்லாரும் ஹிந்தி தான் பேசுறாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே ஹிந்தி பாட்டா கேக்குது. முஸ்தபா, அப்படியா? டோன்ட் வரி முஸ்தபா. அது தமிழ் பாட்டு கேக்குதா? அப்புறம் நாங்க இங்க எல்லாம் ஹிந்தி நடிகரையும் பார்த்தோம். அமிதாப் பச்சன் பார்த்தோம், ஷாருக் கான் பார்த்தோம், சல்மான் கான் பார்த்தோம், அம்ஜத் கான் பார்த்தோம். டேய் அம்ஜத் கான் செத்து போயிட்டான். ஏதோ ஒரு கான பார்த்தோம்ல. அப்புறம் அம்மா, நான் பாம்பேல இருந்து வரும்போது உங்களுக்கு பாம்பே அல்வா வாங்கிட்டு வரேன். வச்சுட்டுமா? டேய் அடச்சி வெளியே வாயா. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்ப? பாம்பே வா பாம்பே. எவ்வளவுப்பா? 275 ரூபா. எது? 275 ரூபாயா? இங்க இருந்து மெட்ராஸ் லோக்கல் தானேயா? இங்க இருந்து மெட்ராஸ் லோக்கல் தான். நீ பேசுறது பாம்பேல இருந்துல. ஆஹா, நீ பேசுன 5 நிமிஷத்துக்கு பாம்பேல இருந்து பேசினா 275 ரூபா ஆகும். மரியாதையா கொடு. இல்ல இதுல ஒரு நம்பர் இருக்கு. ஒரு சுத்தி உள்ளூர்ல இருந்தா பூச்சித்துறைன்னு போட்டு கொடுத்துரு. ஜாக்கிரதை. மரியாதையா பணத்தை கொடுத்துரு. இதுக்குதான் ஓவரா பந்தா பண்ண கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அண்ணே, கொடுத்தா விடுங்க, இல்ல கடையிலேயே கட்டி வச்சிருங்க. இந்தாப்பா 300 ரூபாய். போ. ஓவா, மீதி 25 ரூபாய். பாம்பே அல்வா கொண்டு போய் கொடு. எஸ்டிடி பூத்துக்குள்ள ஒரு கொள்ள கூட்டமே நடத்துறாங்கடா. ஹலோ, ஆமா நான் சிங்கப்பூர்ல இருந்து தான் பேசுறேன். ஆஹா, இங்க ஒரே இன்னைக்கு குளிர் எவன் அடிக்குது. தான்டா? அவன் எஸ்டிடி ஐஎஸ்டி. கைத்தல நிறைகனே அப்பமுடவல் போரே கப்பிய கரிமுகன் அடிப்பேணி. தீபாரதன் காட்டிப்போம்மா. அது ஒண்ணு இல்லைங்க, பாம்பேல இருக்கிற பிள்ளையார் எங்களை நினைக்கிறாரு. அவர் பர்த்டேக்கு நாங்க இங்க இருக்கிறோம், அவர் பாவமா அங்க இருக்கிறார். 2 கொலக்கட்டைய கொரியர் அனுப்பி வை, விக்கல் சரியாயிரும். நண்பா, கவிதா 500 பாயிண்ட் வாங்கிடுச்சு. இன்னைக்கு நல்ல நாள், நல்ல சந்தர்ப்பம். அந்த பொண்ணு பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்கும். அதை வாங்கிட்டு நாம யாரு எதுக்கு வந்திருக்கோன்றது சொல்லிடு. என்ன நண்பா, நீ சக்கரை பொங்கலை வாங்கிட்டு சந்தர்ப்பத்தில் அழுவு விட்டி. அதானே நண்பா, கூட்டியா? உன்ன இல்லடா. நண்பா, ஏன் கவிதா கிட்ட சொல்ல? இன்னும் உனக்கு பாயிண்ட்ஸ் தேவைப்படுதா? ஆமா, அந்த பொண்ணுக்கு இல்ல, எனக்கு ஒரு நல்ல புருஷன் வரணுங்கிறதுக்காக தினம் 108 குடம் தண்ணி ஊத்தி அந்த பொண்ணு என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணுது. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எனக்கு மனைவியா வர கவிதாவுக்காக அந்த பிரார்த்தனையெல்லாம் நான் செய்ய போறேன். அதுக்கப்புறம் போய் சொல்லுவோம் நாம பொண்ணு பார்க்க வந்தோங்கிறது. நீ கூட இருந்து உதவி பண்றியா? நண்பா, அந்த பொண்ணு ஓடி ஓடி எடுத்த பாயிண்ட் எல்லாம் நீ ஒரு வாரத்திலே ஓவர்டேக் பண்ணிட்டடா. உடம்பெல்லாம் புல்ல இருக்குதுடா. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லு, நான் செய்யறேன். வா வரேன். I am a true friend. ओम गणेशाय नमः, ओम स्कंदाकृजाय नमः, ओम भव्याय नमः, भूताय नमः. சொன்னா நீ நம்ப மாட்ட. அழைப்புதல் அனுப்பிச்சிருக்கான்.
பேர் கவிதா, பூரட்டாத நட்சத்திரம். அப்பா பேரு மாணிக்கவாசகம். இவர் பேர் கல்யாண். மனைவி பெயர் அதான் சொல்லிட்டாரே கவிதான்னு. கவிதா நமது எஸ்சி எஸ்சி எஜமான ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ. கேளு. ஏங்க, இங்க கவிதான்னு ஒரு பொண்ணு. சிஸ்டர், அரை மணி நேரம் கழிஞ்ச உடனே வேற செலின் மாத்தணும். ஓகே டாக்டர். ஓகே. ஓகே. ஐயா, பாத்தீங்களா கவிதா நிலைமைய? ஒரு குளத்துல கல் விழுந்தா கூட கலங்குற மனசு உங்களுக்கு. நீங்களே கிணத்துல குதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நீங்க பாம்பே கிளம்புறதா சொன்னீங்களே, போகலையா? பேச்ச மாத்தாதீங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க? நீங்க பாம்பேக்கு கிளம்பி போகும்போது அவரோட போட்டோவும் அட்ரஸும் தரேன். நீங்களாவது அவரை பத்தி சரியான தகவல் தெரிஞ்சிட்டு வந்து சொல்றீங்களா? யார பத்தி? யாருக்காக நான் இன்னமும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கேனோ அவரை பத்தி. கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்லுங்களேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவரை பத்தி தான் சொல்றேன். என் கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்காகத்தான் தான் 2 கையும் 10 விரலும் இருக்குன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அவரை பத்தி தான் சொல்றேன். போனவர் வரவே இல்லை. என்ன ஆனாரு, எங்க போனார்னே தெரியல. இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கேன். நீங்களாவது எனக்கு தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுங்க.